இது என்னடா புது ட்விஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளையோட பாண்டியன் எபிசோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து இந்த மாதிரி இவளுக்கு வந்து இது மாதிரி வடை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் இவனே வந்து என்ன பண்ணுறான்னா அரசிக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இது ஒரு ட்ராக் மாதிரி இருந்து புதுசாக கொண்டு போகிறானுங்க. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ இவனு வேறு ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்காக கரெக்டாக இது பண்ணுற கரெக்டாக இதுதான் அந்த பாட்டி நேரம்னு சொல்லிட்டு என் பேரை வாங்கி நாங்கள் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து அரசிக்கு மனசுக்குள்ளே வந்து அந்த ஆசை எப்போதுமே இருக்குது. ஆனால் வந்து அவனுக்கு வந்து கரெக்டாக வந்து என்கேஜ்மெண்ட் சொன்னோடனே கூட அப்போ கூட என்ன சொன்னான்னா ஒரு மாதிரி முகலாம் மாறி சாப்பிடாம எழுந்து போயிட்டா. ஆனால் இதுவே வந்து அவன் கொடுத்தவொடனே டக்குன்னு வந்து அப்போ சாப்பிட்லாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவன் வாங்கி கொடுத்த வந்து ரொம்ப இது பண்ணி சாப்பிட்றா. ஸோ இதை வந்து கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து அவங்க கோமதி வந்து கவனிச்சிட்றா. அப்போ வந்து உனக்கு மனசில் ஆசை இருக்காடி, அப்போ நீ வேணால் கல்யாணம் ஒன்று. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாண்டியனுக்கு வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. இது எப்படியோ வந்து சங்கரன் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு அவன் பையனை வந்து இந்த பேர் இதுக்கப்புறம் உனக்கு அந்த ஆசையே இருக்கக்கூடாது, ஓ இதால் தான் நீ வந்து இது பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது பண்ண பார்க்குறான். அப்படியே பிரித்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது அவன் பையன்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. சொல்லாமலே வந்து எப்படி அவன் வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அதுக்குள்ளே நானும் அந்த பாட்டி வந்து எப்படியோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குது. ஆனால் அவன் சங்கரபாண்டியன் வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுறான், என்ன கேள்வி அங்கே போயிட்டு வந்து இது பண்ணிடுறியா, குடும்பத்தை சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறியா, அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்கான். இதை வந்து எப்படியோ வந்து கரெக்டாக அவன் பையனுக்கு தெரிய வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா, நீ ஏன்ப்பா அதெல்லாம் நினச்சின்னு இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஏய் நீ என்னென்ன பண்ணுறன்னு எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்கியாடா, நீ என்ன வேலை என்ன பண்ணுற, நீ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே எனக்கு தெரியும், நீ ஏன் அங்கே அடிக்கடிக்கு அந்த வீட்டுக்கு போகிற உங்கள் பாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், இதுக்கப்புறமா அவனை இது மாதிரிலாம் பண்ண உனக்கு ஒன்றே போட்டுருவோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வந்து அவனை பிடிச்சி கத்திட்டே இருக்கான். ஸோ இதை வந்து கரெக்டாக என்ன ஆகுதுன்னா கோமதிக்கு தெரிய வந்தது. கோமதி தெரிய வந்து உதவி என் பொண்ணை நான் ஒழுங்காக தான் வளர்க்குறேன், உன் பொண்ணை தான் வந்து சரியான இதுவே குறிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்கன்னா பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.